தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறது அமலாக்கத்துறை. அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் பறிமுதல் செய்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை ஹைகோர்ட். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். சார் வணக்கம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்களை சொல்லுங்க. இந்த டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அந்த ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்கள் உள்ளிட்ட பென்டிரைவ் உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்திருந்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்ற ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவும் பிறப்பித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்ற ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், நீதிபதி V லட்சுமி நாராயண் அமர்வுல மீண்டும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் அந்த உதவி இயக்குனர் விகாஷ்குமார் ஏன் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி இதில் ஏற்கனவே விலக்கு தெரிவித்தார். அப்போது பதிலளித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறியதை அடுத்து நேரடியில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அவர் ஆஜராகிருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதையடுத்து இன்று அவர்கள் ஆஜராவார் என்று தெரிவித்தார். அதன்படி இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய உதவி இயக்குநர் விகாஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நீதிபதிகள் முன்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். இதையடுத்து இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். இதனிடையே இதே வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட அமலாக்கத்துறையினுடைய மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா மற்றும் அந்த நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் அவர்கள் இன்று ஏன் ஆஜராகவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள். அதற்கு அவர்களுக்கான நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அதுல மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் வரும் ஜனவரி 19ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை அன்றைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.